ரேண்டமான தாட். இப்ப நாஸ்டாலஜிக்கான திங்ஸ்லாம் நெனச்சுக்கிட்டே ஒரு மாரி ஃபீலிங்கா இருந்தது. ஸோ அப்போலாம் நெனப்பு இருக்கா உங்களுக்கு? இப்ப நெனச்ச நேரத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம படம் பார்க்குறோம், மொபைல்ல படம் பார்க்குறோம். ஸோ இப்பலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு ஒரு மூவி பார்க்குறதுன்றதுலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சிடில தான் நம்ம பார்ப்போம். சிடிலலாம் ஒரு படம் இருக்கிறதே பெரிய விஷயம். சிடி போட்டு பார்க்குறோம் அப்டின்னா, படம் பார்க்கணும்னா ஹோல் ஃபேமிலியுமே உட்காந்துரும். மோஸ்ட்டா சம்மர் வெக்கேஷன்ல எல்லாரும் உட்காந்து ஒண்ணா பார்க்கறது பழக்கம். அப்புறம் இந்த சிடில 2 படம் வர்றது, 3 படம் வர்றது, 4 படம் அப்டின்னா, ஐயோ! என்னடா அது ஒரு சீடில 4 படம், 4 மூவிஸ் பார்க்கலான்றது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் இந்த சிடிலலாம் சாங்ஸ் அப்போ அப்பா, அம்மாலாம் அந்த இளையராஜா சாங்ஸ் வந்துட்டு லைனா கமல் ஹிட்ஸு, இளையராஜா ஹிட்ஸு, அப்புறம் தனித்தனியா அவங்கவங்க ஹிட்ஸுக்கு தனித்தனியா சிடி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ரிமோட்ல இறக்கி இறக்கி அந்த ஒரு சாங்க செலக்ட் பண்ணி பார்ப்போம். எங்க அம்மா, எங்க அத்தை அவங்கலாம் வந்துட்டு இந்த கிச்சன்லலாம் வந்துட்டு எஃப்எம் செட் பண்ணியிருப்பாங்க. எஃப்எம் கேட்டுட்டே குக் பண்ணுவாங்க. அப்புறம் டிவில கூடமே ஏதாவது சேனல் பார்க்கணும் அப்பன்னா, அ ஒரு ஒரு நம்பரா வந்துட்டு வச்சு 1னா எத்தன சன் டிவி வை, 2ல எத்து வை, விஜய் டிவி வைன்னு சொல்லிட்டு அப்ப பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. 1ல இந்த சேனல் வை. ஏன்னா எடுத்ததுமே சன் டிவி தான் பார்க்கணும், நாடகம் ஓடும் அப்படின்னு மோஸ்ட்டா இந்த இங்கிலீஷ் சேனல்லாம் இருக்கும் இல்லையா? ஹெச்பிஓ அப்போ இதெல்லாம் ஊர் சைட்லலாம் வந்துட்டு அந்த சேனல்லாம் வரவே வராது. அதெல்லாம் சர்ச் பண்ணணும். ஒரு ஒரு தடவையும் உட்காந்து சர்ச் பண்ணி, அந்த டியூன் பண்ணி அத எடுக்கணும் அந்த சேனல்லாம். உள்ள போய் மறைஞ்சுக்குவாங்க அந்த சேனல்லாம் மோஸ்ட்டா. ஆட் கூடமே உட்காந்து பார்ப்போம். நமக்கு நெனப்பு இருக்கா? உட்காந்து சாப்பிடும்போது ஆட் வந்துச்சுன்னா கூட ஆன்னு பொளந்துட்டு பார்ப்போம். அப்ப கூட நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி, "அ விளம்பரம் தானே ஓடுது. இந்த சாப்பிட்டுக்கிட்டே தான் பாரேன்" அப்படின்னுவாங்க. சில சமயம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆன்னு பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் என் பிளேட்டே எடுத்துருவாங்க. நான் வெறும் கரைய வந்து போட்டு பெரட்டிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு டிவி வைக்கிறாங்கனாலே வந்துட்டும்மா நான் ஹோம்வொர்க் முடிச்சுட்டேன் டிவி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு பார்ப்போம். கே டிவிலலாம் மூவி போடுறாங்க. பழைய மூவியோ, புது மூவியோ உட்காந்து பார்ப்போம். விஜய் டிவினாலே டப்பிங் மூவிஸ் உட்காந்து பார்ப்போம். அதெல்லாம் அது ஒரு டைம்ல. அப்புறம் இப்படிலாம் நம்ம வாழ்ந்தோமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்ப எவ்ளோ பொறுமை இருந்திருக்கும். சில சமயம் நெனப்பேன். சரி இப்ப மொபைல் இருக்கு. அத பார்க்குறோம். Instagram பார்க்குறோம். அத விட்டா YouTube பார்க்குறோம். திரும்பி மாத்தி மாத்தி இந்த ஆப்லயே தான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மொபைல் இல்லாத டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி புடிச்சு விளையாண்டுக்கிட்டு, பேசிட்டு, ஐய்யய்யோ! சத்தியமா சொல்றேன். இந்த மாரி ஒரு விஷயம் இல்லன்றதே அ இல்லாம நான் வாழ்ந்தேன் அப்படின்றதே நான் நெனச்சு கூட பார்க்க முடியல. எல்லாமே எல்லாமே ஸ்லோவா கரெக்ட்டா இருந்த மாரி இருந்தது. எல்லாமே ஃபாஸ்ட்ன்னு எல்லாமே வேக வேகமா போற மாதிரி இருக்கு. இது ரேண்டமா நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது உளறியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த பழைய மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏதாவது இருக்குன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்க. பை பை.